ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எளிமையான என்னென்ன பரிகாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரோகிணி, கார்த்திகை, மிருகசீச நட்சத்திரங்கள் உள்ளடங்கியது ரிஷபராசி. ஒரு பெண் ராசி, சுக்கிரனுடைய வீடு, நிலராசி, பொறுமையின் சிகரங்கள், எது நடந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வான் என்று சொல்லி நல்லபடியாக பொறுமையாக வாழ்வை நல்லபடியாக அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அனுசரித்து கொண்டு பொறுமையாக வாழக்கூடியவர்கள். தாய்மை பண்பு, அழகுணர்ச்சி எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை உயர்வடைய வேண்டும். குடும்பம் நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நல்ல வருமானம் இருக்க வேண்டும். குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஆண்களுக்கு கை நிறைய நல்ல வருமானம் இருக்க வேண்டும். தொழில், வேலை, வியாபாரம், உத்தியோக அமைப்புகள் நல்லபடியாக இருக்க வேண்டும். வேலை செய்ய வேண்டும், நல்லபடியாக வருமானத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருப்பவர்களுக்கு நல்லபடியாக வேலை, தொழில் அமைப்புகள் இருக்க வேண்டும். நல்ல குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே சிறந்து வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும். அவர்களுடைய மனம் நிம்மதி அடைய வேண்டும். கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே விலக வேண்டும். பெயர், புகழ், அந்தஸ்து உயர்வடைய வேண்டும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர வேண்டும். பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும். பூர்வ புண்ணியங்கள் செயல்பட வேண்டும். லாபங்களும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான எளிமையான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். என்னுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய ஜோதிட சொந்தங்கள் நேரடியாகவே என்னை தொடர்பு கொண்டு, ஐயா, எளிமையான பரிகாரங்களை நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்று சொல்லி பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொண்டார்கள். என்னுடைய நீண்டகால ஜோதிட பயணத்துல எனக்கு தெரிந்த வரையில் எளிமையான பரிகாரங்களை உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் வளரலாம், முன்னேறலாம். அற்புதமான இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபம் என்று பார்க்கிற போது சுக்கிரனுடைய வீடு, காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு. இரண்டாவது வீடுன்னு சொல்கிற போது உங்களுடைய முகம், அதாவது ஒரு அழகான ஒரு முகம், நீங்கள் காலையிலேயே எழுந்த உடனேயே நீங்கள் இயல்பாக பார்ப்பது போல் இருக்க வேண்டும். ஒரு அற்புதமான அருள் நிறைந்த முகமாக இருப்பது இன்னும் மேலும் அற்புதமான பரிகாரமாக இருக்கும். ரிஷபம் என்று சொல்கிற போது ஒரு மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். பெருமாளோடு சேர்ந்து, அதாவது விஷ்ணு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி, அல்லது தனியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி, நேரடியாக நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரை நேரடியாக மகாலட்சுமியை தினம்தோறும் குறிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் வணங்கி வருவது எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். சுக்கிரன் என்று சொல்கிற போது பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திர நாட்களும், இந்த நட்சத்திரங்களுமே சுக்கிரனுக்குடையது. வெள்ளிக்கிழமையில பரணியோ, பூரமோ, பூராடமோ நட்சத்திரங்களும் வந்து அந்த ஒரு வளர்ப்புறையாகவும் இருந்து விட்டால் உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு சென்று மகாலட்சுமியை நீங்கள் வழிபட வேண்டும். ஆலயம் செல்ல முடியாதவர் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு நல்லபடியாக பசுனை தீபம் ஏற்றி குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமைகளிலாவது நீங்கள் நல்லபடியாக வணங்க வேண்டும். மகாலட்சுமியை ரிஷபராசிக்காரர்கள் வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாலட்சுமியை வழிபடுவது, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் ஸ்ரீரங்கம் சென்று அங்கே இருக்கின்ற தாயாரை வழிபடுவது எல்லா நன்மைகளையும் உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து தரும். குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு ஒரு தடவையாவது உங்கள் குல தெய்வத்தை சென்று வணங்க வேண்டும். மனித வாழ்க்கை என்று பார்க்கிற போது இந்த மனித உடல், இந்த மனித வாழ்க்கை கட்டமைப்பு என்பது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் இருக்கிறது. நிலம், நீர், தீ, நெருப்பு, அதாவது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள். இந்த 5 பஞ்சபூதங்களையும் உங்களுக்குள்ளே நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கிற போது இதை பூத சுத்தி என்று சொல்வார்கள். இறை அருள் என்பது இயல்பாக உங்களோடு கூட இருக்கும். ஆனால் இந்த பஞ்சபூதங்களை நீங்கள் சுத்தப்படுத்துவது என்பது, இந்த பூத சுத்தி ப்ராசஸ் என்பது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ், ஒரு நீண்ட ஒரு பெரிய பயணம். ஒரே நாளில் இதை சுத்திகரிக்க முடியாது. வாழ்க்கையை நீங்கள் அதற்காக மொத்தமாக அர்ப்பணிக்க வேண்டியிருக்கும். இது போன்ற அவசர உலகத்துல பூத சுத்தி என்ற பெயரில் முழுமையாக நீங்கள் ஆன்மீக வாழ்வில் ஈடுபடுகிற போது ஆன்மீக வாழ்க்கைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு பரவாயில்லை. இல்லற வாழ்வில் இருந்து கொண்டு நீங்கள் பூத சுத்தி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும்.
ஆகாயம் என்பது ஆகாயத்தோட மடியில தான் இந்த பூமியே இருக்கிறது, பிரபஞ்சமே இருக்கிறது. ஆகாயத்தை நீங்கள் நல்லபடியாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடிந்தால் மற்ற 4 பஞ்சபூதங்களும் இயல்பாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். உங்களுடைய உடலும் உங்களுடைய உள்ளமும் சுத்தமாக இருக்கிற போது மேலே வானத்தை பார்த்து முழுமையாக உங்களை அர்ப்பணித்து ஆகாயத்தை வணங்க வேண்டும். உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் இயல்பாக சுத்தமாக இருக்கிற போது நல்லபடியாக ஆகாயத்தை நீங்கள் வழிபட வேண்டும். உங்களை முழுமையாக அர்ப்பணித்து மகாலட்சுமி வழிபாடு, ஆகாய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். மகாலட்சுமியை ஆலயத்துக்கு சென்று நேரடியாக ஆலயத்திலே வழிபட முடியாதவர்கள் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்திற்கு ரோஸ் கலர், மெல்லிய கலர்கள் எல்லாமே மகாலட்சுமிக்கு நல்லபடியாக பிடிக்கும். இனிப்பு மகாலட்சுமிக்கு பிடிக்கும். அன்பான வார்த்தைகள் மகாலட்சுமிக்கு பிடிக்கும். மகிழ்ச்சி மகாலட்சுமிக்கு பிடிக்கும். மகிழ்ச்சியாக அன்பான வார்த்தைகள் பேசி இனிப்பான பலகாரங்கள் உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெண் குழந்தைகள் மகாலட்சுமி. பெண் குழந்தைகளுக்கு எந்த வகையிலும் நீங்கள் தீங்கு செய்யக்கூடாது. பெண்களை மதித்து வாழ வேண்டும். பரணி, பூரம், பூராடம் நட்சத்திர நாட்களில் ஆலய வழிபாடு, குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு உங்கள் கைகளாலேயே சுத்தமான பசுனை தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். மகாலட்சுமியை வழிபட வழிபட ரிஷபராசிக்காரர்கள் எல்லா நிலைகளிலும் ஏற்றங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இயல்பாக நீங்கள் சந்திக்க முடியும். குலதெய்வ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, ஆகாய வழிபாடு, எளிமையான இந்த பரிகாரங்களை நீங்கள் நல்லபடியாக கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது, உங்களுடைய குழந்தைகளுடைய யாதகம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய யாதகங்கள் எப்படி இருக்கிறது, அது லக்னம், லக்னாதிபதி வலு, இது போன்ற அமைப்புகளுக்கு இடையில பரிகாரங்கள் மாற்றம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் எளிமையான அடிப்படையான பரிகாரம் இந்த பரிகாரம். ரிஷபராசிக்காரர்கள் இதை நீங்கள் வாழ்வில் கடைபிடித்து எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொல்லி நானும் உங்களுக்காக இறைவனிடம் அன்பாக பிரார்த்திக்கிறேன். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.